அகாடமி. இன்னைக்கு எஸ்ஐ கொஷின் டிஸ்கஷனோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பொறுத்துக. புனித டேவிட் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை, புனித வில்லியம் கோட்டை, புனித லூயிஸ் கோட்டை இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 8th சோஷியல் சயின்ஸ் புக்கில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. இந்த கொஷினுமே 8th சோஷியல் சயின்ஸில் புக் பேக் கொஷின் தான். ஃபஸ்ட்டு புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குது? கடலூரில் இருக்குது. புனித சார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. புனித வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்குது. புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து ரெண்டாவது கொஷின். த இயர் இன் விச் 33% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் லோக்கல் கவர்னன்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு இஸ். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1989, பி 1996, சி 1993, டி 1990. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1996. மூணாவது கொஷின். தி இயர் இன் விச் தி ஹிந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வாஸ் enacted is. இந்து திருமண பதிவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1989, பி 1955, சி 1964, டி 1950. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1995. நாலாவது கொஷின். வித் விச் ஆர்கனைசேஷன் இஸ் தி வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 3.0 பீயிங் இம்ப்ளிமெண்டட்? வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0 எந்த அமைப்புடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியம், பி உலக வங்கி வேர்ல்டு பேங்க், சி ஏஷியன் பேங்க் ஆசிய வங்கி, டி ரிசர்வ் பேங்க். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி உலக வங்கி. அடுத்த ஐந்தாவது கேள்வி. Consider the following statements. The parliament consists only of members elected by the people. Second, the parliament members represent states and union territories. பின்வரும் கூற்றுகளை கவனி. நாடாளுமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அவையை மட்டும் கொண்டுள்ளது. 2. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையும் யூனியன் பிரதேசங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். 45வது கேள்வி, அதாவது 5th கொஷின். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் தவறு. நாடாளுமன்றம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் உடையது. அதாவது எப்படின்னா மக்களவை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி அங்கே அனுப்புகிறோம். ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, எம்பி எலெக்ஷனில் நம்ம எலெக்ட் பண்ண பிரதிநிதி நம்ம யாரை எலெக்ட் பண்ண பிரதிநிதி இருக்கோம் இல்லையா, அவங்கள வந்து ராஜ்யசபாவுக்கு நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதி இன்னொரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு தேர்தல் முறையை கொண்டது. அதுவும் இல்லாமல் நியமன உறுப்பினர்களும் அதில் இடம்பெற்றிருக்காங்க. ராஜ்யசபாவில் 12 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பிரதமரை ஆலோசித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட 12 பேர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களை வந்து எம்பியாக வந்து நியமிப்பாங்க. அதனால் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை மட்டுமே கொண்ட அவை அப்படிங்கிறது இங்கே தவறான கருத்தாகும். அடுத்த 6வது கொஷின், அதாவது இங்கே 46 மாட்டுக்கு 6வது கொஷின். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கடலூர் குலசேகரப்பட்டினம் கடற்கரை, விழுப்புரம் சாமியார்பேட்டை கடற்கரை, தூத்துக்குடி கீழ்புதுப்பட்டு கடற்கரை, சென்னை உத்தண்டி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சென்னையில் இருக்கிறது தான் உத்தண்டி, மற்றது எல்லாமே தவறான இணை தான். அடுத்து 7வது கொஷின். ஹூ டெஸ்ட்ராய்டு நாலந்தா யூனிவர்சிட்டி? நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ முகமது பின் பக்தியார் கில்ஜி, பி முகமது பின் துக்ளக், சி அலாவுதீன் கில்ஜி, டி ஜலாலுதீன் கில்ஜி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ முகமது பின் பக்தியார் கில்ஜி. 8வது கேள்வி. இது
SDMA என்பதன் விரிவாக்கம் தருக. What does SDMA stand for? A. ஆப்ஷன் ஏ பாருங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. பி. ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. சி. ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. டி. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இஸ் கரெக்ட். அடுத்து 9வது கேள்வி. தி இயர் இன் விச் தி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இயர்ஸ். கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2006, பி 2009, சி 2005, டி 2010. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2009. 10th question. Which ministry is responsible for implementing the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தினை செயல்படுத்தும் அமைச்சகம் யாது? ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். பி ஊரக மேம்பாட்டு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். சி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஊரக மேம்பாட்டு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். டி மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தான் இந்த திட்டத்துக்கு கீழே மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குது. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஹூ இஸ் கன்சிடர்டு தி ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, பி B.R. அம்பேத்கர், சி சர்தார் வல்லபாய் பட்டேல், டி மகாத்மா காந்தி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி டாக்டர் B.R. அம்பேத்கர். தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? இந்திய நாடாளுமன்றம் பின் வருவனவற்றில் எதை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மக்களவை, ராஜ்யசபா மற்றும் ஜனாதிபதி, லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் தி பிரசிடென்ட். பி மக்களவை, ராஜ்யசபா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. சி லோக்சபா ஒன்லி, மக்களவை மட்டும். டி ராஜ்யசபா மற்றும் ஜனாதிபதி, ராஜ்யசபா அண்ட் தி பிரசிடென்ட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ லோக்சபா, ராஜ்யசபா ப்ளஸ் நம்மளுடைய ஜனாதிபதி, குடியரசுத் தலைவரையும் கொண்டது தான் நாடாளுமன்றம். இதை எந்த ஆர்டிக்கல் விளக்கும்னு சொன்னீங்கன்னா 79ங்கிற சரத்து 79 ஆர்டிக்கல் நம்பர் 79 என்ன சொல்லும் அப்படின்னா, சரத்து 79 இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. மக்களவை, மாநிலங்களவை மற்றும் குடியரசுத் தலைவரை உள்ளடக்கியது தான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் இந்தியா? இந்தியாவில் மாநில அரசின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி ஆளுநர், சி முதலமைச்சர், டி ஜனாதிபதி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆளுநர். அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது? வாட் இஸ் விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் தி அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி? ஆப்ஷன் ஏ பிரிவு 14, சி பி பிரிவு 17, சி பிரிவு 19, டி பிரிவு 21. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பிரிவு 17. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் எ பர்சன் டு பி எலிஜிபிள் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் தகுதி பெறுவதற்கான அதிகபட்ச வயது வரம்பு என்ன? ஆப்ஷன் ஏ 65 ஆண்டுகள், பி 60 ஆண்டுகள், சி 70 ஆண்டுகள், டி அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. குறைந்தபட்ச வயது வரம்பு இருக்குது, 35 வயது நிறைவடைந்திருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பு இல்லை இதில். அடுத்து அண்டர் which article of the Indian Constitution can the President of India declare a national emergency? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்த முடியும்? ஆப்ஷன் ஏ பிரிவு 352, பி 356, சி பிரிவு 360, டி பிரிவு 370. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பிரிவு 352. அடுத்து who was the first female speaker of the Lok Sabha?
மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யார்? ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு, பி இந்திரா காந்தி, சி மீரா குமார், டி பிரதிபா பாட்டில். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மீரா குமார். அடுத்து, வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா? மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 4 ஆண்டுகள், பி 5 ஆண்டுகள், சி 6 ஆண்டுகள், டி 7 ஆண்டுகள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 6 years, 6 ஆண்டுகள். Which of the following is not a fundamental right under the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பின் கீழ் கண்டவற்றுள் எது அடிப்படை உரிமை அல்ல? ஆப்ஷன் ஏ கல்வி உரிமை, பி சொத்துரிமை, சி சமத்துவ உரிமை, டி பேச்சு சுதந்திர உரிமை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சொத்துரிமை. முன்னாடி இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்தது. அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 307 சேர்த்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து அதை மாற்றி சாதாரண ஒரு சட்டமாக மாற்றிருப்பாங்க. அடுத்த கொஷின், which of the following is the largest state legislature in India? பின்வருவனவற்றில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநில சட்டமன்றம் எது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், பி பீகார், சி மேற்கு வங்கம், டி மகாராஷ்டிரா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேஷ்.